ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் ஹாப்பினஸ் மீனியக் சேனல். நான் உங்கள் அருண். நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது பாரிஸ். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகே, நான் மெயின் பண்ணுறதுக்கு ஒரு மெயினாக ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அது ஒரு நார்மல் கிளே மாதிரி கிடையாது. இப்போ கிளே டைப்ஸ் இருக்கும், 1/2 hour இல்லை 1 hour. சம் கிளே பார்த்தீங்கன்னா அது பேக் பண்ணால் தான் சாலிட் ஆகும். அந்த மாதிரி கிளேலாம் இருக்குது. நம்ம பிஓபி யூஸ் பண்ணுறதுனால பிஓபியில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். என்னன்னா அது தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, பட் யூஸ் பண்ணாதவங்களுக்கு என்னென்னா அது ஒரு 2 to 3 minutes ட்ரை ஆகிடும். ஒரு ஷேப் கொண்டு வர முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தோணுதோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ அந்த ரீசன் சொல்கிறேன், பாருங்கள். ஹாய், விக்ரம் நடிச்சது அனியன். நான் உங்க மினியன். ஓகே அருண், நீ ஏதோ பொம்மை சீட்டில் ஏதோ பெரிய ஆளாமே. ஆமாம் ஆமாம். அப்போ சரி, நீ எனக்கு என்ன மாதிரி ஒரு பொம்மை பண்ணிருக்க. ஓஹோ, உனக்கு ஒரு பொம்மை செய்யணும் அவ்வளோதானே? சூப்பராக பண்ணிடுவோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை அப்படியே வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டில் அப்ளை பண்ணி அந்த ஒரு ஷேப் கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் கொண்டு வரதுக்காண்டி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபெவிக்ரைல் கிளே யூஸ் பண்ணி மீதி ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் நம்ம செய்யணும். இப்போ நீங்கள் அந்த கிளே யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும்.
ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு எதுவும் பெருசாக காட்டல அந்த ஒர்க்கெல்லாம். பட் நான் வந்து அந்த மினியனோட ஐஸை வந்து பெயிண்ட் பண்ணது மட்டும் காட்டிட்டு இருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். வணக்கம், நான் தான் உங்கள் ஒயிட் சட்டை வீரன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த தம்பி பேசுறதுக்கு முன்னாடியே நான் காக்கான்னு கத்திக்கிட்டே கிடக்கு. எங்கள் வீடு மாதிரியே அவங்க வீட்டையும் சோறை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மினியன் கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னன்னே புரிய மாட்டேங்குது, பண்ண அவருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வந்து கண்ணா பின்னாடி வேகமாக ஓடுது, நம்மளால் கண்ணில் கூட பார்க்க முடியல. அதனால நம்ம ஸ்லோ மோஷன் தான் பார்க்கணும் போல இருக்கு. சரி பரவாயில்லன்னு விட்டுலாம். அந்த தம்பி ஏதோ கஷ்டப்பட்டதுன்னு தெரியுது. அதனால அந்த தம்பிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டையும் பண்ணிவிட்டு பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி மணி இருக்கும், அதையும் அடிச்சு கொடுங்க. நன்றிங்க.